வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு அயராது பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் மேம்பாட்டிற்காக இதுவரை 13 லட்சம் கோடி ரூபாயை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் சிக்கியுள்ள தமிழர்களை பாதுகாப்பாக அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி மாணவர்களின் ஆரோக்கியத்தில் கூட திமுக அரசு அக்கறையின்றி செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு அயராது பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று திருச்சியில் 5600 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பிரதமர் தமிழில் வணக்கம் என்று கூறி உரையை தொடங்கினார். நண்பர்களே, கடந்த வாரம் நான் மதுரை வந்தபோது அம்ருத் பாரத் திட்டத்தின்படி 8 நவீன மறுவடிவமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை தொடக்கி வைத்தோம். இன்று பல புதிய ரயில் சேவைகளுக்கு பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கின்றது. இவை நாகர்கோவில், கோயம்புத்தூர், ராமேஸ்வரம், திருநெல்வேலி, மயிலாடுதுறை, காரைக்குடி ஆகிய இடங்களை மற்ற பகுதிகளோடு இணைக்கின்றது. இந்த புதிய ரயில் சேவைகள் காரணமாக சுற்றுலாத்துறை அதிகரிப்பதோடு உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேம்பட்ட இந்தியாவை உருவாக்க மேம்பட்டதொரு தமிழ்நாட்டை உருவாக்குவதுதான் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு முழு அர்ப்பணிப்போடு இருக்கின்றது மத்திய அரசு. மாநிலத்தின் மேன்மைக்கு நாங்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகின்றோம். இப்படி மேலும் தொடர்ந்து பாடுபட்டும் வருவோம். இன்று தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டங்கள் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த விழாவில் வரவேற்புரையாற்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கடந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக 13 லட்சம் கோடி ரூபாயை பிரதமர் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 1ஆம் தேதி அன்றைக்கு தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். அப்பொழுது கிட்டத்தட்ட 5600 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நமக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு 6000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார்கள். கடந்த 12 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் இலக்கியங்களை, திருவள்ளுவரை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற பெருமை நம்முடைய பிரதமர் அவர்களை சாரும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில முழங்கிய நம்முடைய பிரதமரை உங்கள் சார்பாக, தமிழகத்தின் சார்பாக இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி தற்போது பங்கேற்றுள்ளார். மக்களவைத் தலைவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளது துரதிருஷ்டவசமானது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இந்த தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இதுவரை மக்களவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது இல்லை என்றும் அவர் கூறினார். மக்களவைத் தலைவரின் நேர்மை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மேற்காசியாவில் சிக்கியுள்ள தமிழர்களை பாதுகாப்பாக அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஈரானில் உள்ள தீவுகளில் சிக்கி தவித்து வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களின் பாதுகாப்பையும் அவர்கள் தாயகம் திரும்புவதையும் மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான தேர்தல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமிழகத்தின் பெருமையை பாதுகாப்பதற்கான தேர்தல் இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்தார். பள்ளி மாணவர்களின் ஆரோக்கியத்தில் கூட திமுக அரசு அக்கறையின்றி செயல்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை மாவட்டத்தில் வழங்கப்பட்ட தரமற்ற மதிய உணவால் அரசு பள்ளி மாணவர்கள் 43 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உரிய சிகிச்சை கிடைப்பதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சத்துணவு போன்ற முக்கிய திட்டத்தில் அரசு எவ்வாறு தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட முடியும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வினவியுள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டம் அத்திவாக்கம் பகுதியில் 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதை பற்றி கவலைப்படாமல் நாள்தோறும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் விழாக்களில் பங்கு பெற்று வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நடவடிக்கையில் ஈடுபடுவதால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுவிட்டதா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். கடம்பூர் தாளவாடி பகுதிகளில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் யானை தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் அட்டவணை மேலூர் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலை நேற்று வனப்பகுதிக்கு சென்ற அவர் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் தேடிய போது யானை தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்த கடம்பூர் வனத்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2 மாதங்களில் கடம்பூர் தாளவாடி பகுதிகளில் யானை தாக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. மாவட்டச் செய்திகள். திண்டுக்கல்லில் புதிய பூங்கா அமைப்பதற்கான பணிகளை மாநில அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வது தொடர்பான விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இஷான் கிஷன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று வேல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஆசிய கோப்பை 2ஆம் கட்ட வில்வித்தை போட்டி தில்லியில் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு அயராது பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் மேம்பாட்டிற்காக இதுவரை 13 லட்சம் கோடி ரூபாயை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் சிக்கியுள்ள தமிழர்களை பாதுகாப்பாக அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி மாணவர்களின் ஆரோக்கியத்தில் கூட திமுக அரசு அக்கறையின்றி செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.